மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் குறித்த நீதிமன்ற உத்தரவை கண்டித்து வாகன ஓட்டிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய விரிவான தகவல்களை தற்போது பார்ப்போம். மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் தற்பொழுது திருமங்கலம் நகருக்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள், கார் மற்றும் இதர வாகனங்களுக்கு கப்பலூர் சுங்கச்சாவடி சார்பாக நீதிமன்றத்திலிருந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வண்டிக்கும் சுமார் 5 முதல் 6 லட்சம் வரை அபதாரமாக விதிக்கப்பட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நம் அதிபர் சங்க தலைவர் உடனிருக்கு. அதை பற்றி தகவல் சொல்லுங்க சார். கடந்த 12 வருஷமா இந்த உள்ளூர் வாகனங்கள் கட்டணம் இல்லாம தான் செலுத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் இந்த சுங்க சாவடி நிர்வாகம் உள்ளூர் வாகனங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வக்கீல் மூலமா நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலா அந்த வண்டியோட காஸ்டே பாத்தீங்கன்னா அந்த பழைய வாகனங்கள் 1 லட்சம் 2 லட்சம் தான் ஆகுது. அவங்களுக்கு ஒரு 6 லட்சம் 7 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெனால்டி நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது போக நீங்க உள்ளூர் வாகனம் இது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனே பாத்தீங்கன்னா 4வே யூஸ் பண்றதே இல்லை, சர்வீஸோட தான் போகுது. அவங்களுக்கு பல கோடிகள் அவங்களுக்கு ஒரு பெனால்டி கட்டி கோர்ட்ல அதை இது பண்ணி அதை ஒரு கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க உண்டு பண்ணியிருக்கிறாங்க. மோரோவர் பாத்தீங்கன்னா இப்போ 10ஆம் தேதியிலிருந்து எந்த வாகனமா இருந்தாலும் சரி கட்டிட்டு தான் வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இருந்து நாகர்கோயிலுக்கு வர 4 வழிச்சாலையில கோவளத்துக்கு பக்கத்துல ஒரு டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட் பாத்தீங்கன்னா உள்ளூர் வாகனங்கள் போறதுக்காக தனியா ஒரு சர்வீஸ் ரோடு ரொம்ப கிளியரா போட்டிருக்காங்க. சோ அந்த கேரளா மக்களுக்கு உண்டான வசதிகளை கூட தமிழ்நாட்டில் இருக்கிற சுங்கச்சாவடியில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால பெற முடியல. பலகட்ட போராட்டங்கள் நம்ம தமிழக அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் யாருமே அதை செவி சாய்க்கல. நம்ம மக்கள் சகிப்புத்தன்மை ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயே என்னமோ அது ஒவ்வொரு தடவையும் நம்மளை ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்மளை வசூலிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இது ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது. அதனால எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல தீர்வு வேணுங்கிறது எங்களோட கோரிக்கை. ஒவ்வொரு தடவையும் நம்ம இங்க இருக்கிற அவங்க ஒவ்வொரு தடவையும் இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் அவங்களோட பிரஷர் ஒவ்வொரு தடவையும் வர்றப்பையும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தைக்காக பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா உள்ளூர் வாகனங்கள் இலவசமா கடந்து செல்லலாம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு பழைய கலெக்டரோட உத்தரவே இருக்கு. அதோட அடிப்படையில தான் ஒவ்வொரு கலெக்டருமே அதே இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பட் என்ன சொன்னாலும் சரி, உள்ளூர் நிர்வாகம் என்ன சொன்னாலும் சரி, தமிழக அரசுல அவங்க என்ன கருத்தை தெரிவிச்சாலும் சரி, இதை அவங்க ஏத்துக்கிற பக்குவத்துல இங்க இருக்கிற ஏஜென்சி இல்ல. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. சோ ஒவ்வொரு இடையும் இதை ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூவாகவே அதை கிளம்பிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடையும் அது போராட்டம் முற்றுக அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு அந்த நேரத்துல டெம்பரவரியான தீர்வு. இது நிரந்தரமா தீர்வு அப்படிங்கிறது அதுக்கு நம்ம மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இதை ஒரு செவிசாய்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். தற்பொழுது கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரியும் மேலும் இது குறித்த தகவல்களுடன் செந்தில்குமார், திருமங்கலம்.